சரணாஃபார்ம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆட்டுலாம் கால்சியம் டானிக் தான் போட போகிறோம். கால்சியம் டானிக் வந்து எதுக்கு போடுறோன்னா, நம்ம ஆடு பார்த்திங்கன்னா அந்த காட்டுறேன். நம்ம ஆடுங்க தான் ஃபுல்லாக எல்லாமே. நம்ம ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லிவர் டானிக்கு எல்லாமே போடுறோம். ஆனால் நம்ம வந்து கால்சியம் டானிக் வந்து ஏற்கனவே போட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறம் ஏன் போடுறோன்னா, இந்த பாருங்கன்னா பிடிச்சிங்கன்னா வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த எலும்பாக இருக்கணும். இந்த மாதிரி எலும்பாக இருந்துச்சுன்னா ஆடு வந்து வியாபாரிங்க வந்து வாங்குறப்ப கறியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடோட ரேட்டு வந்து கம்மி பண்ணி கேட்பாங்க. அதனால தான் நம்ம கால்சியம் டானிக் போடுறோம். ஒரு 15 கிலோக்கிற ஆட்டுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் 10 ml போட்டால் போதும். அதனால் கண்டிப்பாக யாருமே கால்சியம் டானிக் நம்ம வைக்கிற தீவனம்லாம் வந்து ஆடு வந்து கண்டிப்பாக வெயிட் கெயின் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக எல்லாமே கால்சியம் டானிக் போடுங்க. ஏன்னா லிவர் டானிக் வந்து பசி எடுக்கும், ஜீரணமாகும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வைக்கிற தீவனம் எல்லாமே வந்து கறியாக கன்வெர்ட் ஆகணும், அந்த பிடிக்கிறப்ப கொஞ்சம் கறி அதெல்லாம் பிடிக்கணும்னா கண்டிப்பாக எல்லாம் கால்சியம் டானிக் போடுங்க. கால்சியம் டானிக் வந்து எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு அவங்க மெடிக்கலில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டால் போதும். சரணாஃபார்ம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆட்டுலாம் கால்சியம் டானிக் தான் போட போகிறோம். கால்சியம் டானிக் வந்து எதுக்கு போடுறோன்னா, நம்ம ஆடு பார்த்திங்கன்னா அந்த காட்டுறேன். நம்ம ஆடுங்க தான் ஃபுல்லாக எல்லாமே. நம்ம ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லிவர் டானிக்கு எல்லாமே போடுறோம். ஆனால் நம்ம வந்து கால்சியம் டானிக் வந்து ஏற்கனவே போட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறம் ஏன் போடுறோன்னா, இந்த பாருங்கன்னா பிடிச்சிங்கன்னா வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த எலும்பாக இருக்கணும். இந்த மாதிரி எலும்பாக இருந்துச்சுன்னா ஆடு வந்து வியாபாரிங்க வந்து வாங்குறப்ப கறியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடோட ரேட்டு வந்து கம்மி பண்ணி கேட்பாங்க. அதனால தான் நம்ம கால்சியம் டானிக் போடுறோம். ஒரு 15 கிலோக்கிற ஆட்டுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் 10 ml போட்டால் போதும். அதனால் கண்டிப்பாக யாருமே கால்சியம் டானிக் நம்ம வைக்கிற தீவனம்லாம் வந்து ஆடு வந்து கண்டிப்பாக வெயிட் கெயின் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக எல்லாமே கால்சியம் டானிக் போடுங்க. ஏன்னா லிவர் டானிக் வந்து பசி எடுக்கும், ஜீரணமாகும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வைக்கிற தீவனம் எல்லாமே வந்து கறியாக கன்வெர்ட் ஆகணும், அந்த பிடிக்கிறப்ப கொஞ்சம் கறி அதெல்லாம் பிடிக்கணும்னா கண்டிப்பாக எல்லாம் கால்சியம் டானிக் போடுங்க. கால்சியம் டானிக் வந்து எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு அவங்க மெடிக்கலில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டால் போதும்.